வெல்கம் மை டியர் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட சரண்யா ஜெயபால் இருக்காங்க. ஹாப்பி மாம் ஹப்போட மைல் ஸ்டோன் அவார்ட்ஸ் ஹாப்பி மாம் அவார்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்கேஸ் யூஆர் ஒண்டரிங் வாட் திஸ் இஸ், ஹாப்பி மாம் ஹப் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் தமிழ் ஸ்பீக்கிங் மதர்ஸ். ஒரு மதர் எப்படி ஹாப்பியா இருக்கிறது, எப்படி அவங்களையும் பார்த்துக்கிறது, அவங்களோட ஃபேமிலியும் பார்த்துக்கிறது, எல்லாத்துக்குமே அவங்க எப்படி டைமை வந்து ஒதுக்க முடியும், அவங்களையும் லவ் பண்ணி அவங்க ஃபேமிலியும் லவ் பண்றது எப்படி அப்படின்றத ஒரு மதர் வந்து இந்த ஹாப்பி மாம் ஹப்குள்ள கத்துக்கிறாங்க. அண்ட் வி ஹாவ் அ மைல் ஸ்டோன். ஒரு மாம் வந்து ஹெல்த், பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சரண்யா மாதிரி ஹாப்பி மாமா வருவாங்க. அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் கோல் வித் ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே பிகம் அ லவ்விங் மாம். அவங்களோட கெரியர் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா தே பிகம் அ குவீன் மாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு சரண்யாவை நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம் ஃபார் ஹாப்பி மாம் அவார்ட். எஸ் சரண்யா, வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அப்ளைங் ஃபார் திஸ் அவார்ட். அண்ட் சொல்லுங்க, உங்களை குட்டியா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. Yeah, first of all, thank you, Ramya, for opening this hub community, which is useful to all mothers. Yeah. Hi, everyone. This is Saranya Jaywal. My native is Karur, and I'm currently in Coimbatore. I'm a mom of two naughty sons named Right. Nimalan and Nidilan. I'm into software industry for about 16 years now. Yeah. நைஸ். ஸோ சரண்யா, நீங்க என்ன என்ன பிரச்சனைக்காக இந்த ஹப்குள்ள ஜாயின் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வருவோம். பிரச்சனை இந்த சென்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நானாவே இல்ல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து ஐ கேம் இன்டு திஸ் ஹப். ஆக்சுவலி லைக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி ஓகே, இட் வென்ட் ஸ்மூத். ஆஃப்டர் செகண்ட் டெலிவரி எனக்கு வந்து மேபி சொல்ல போனா அந்த ப்ராப்பர் ஒரு கேப் கிடைக்கல. லீவு கூட நான் குறைச்சிட்டேன் பிகாஸ் ஆஃப் கோவிட். அந்த ஃபினான்ஷியல் டைட் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஐ ரெடியூஸ்ட் மை லீவ்ஸ் ஆல்சோ. ஸோ அரௌண்ட் 7 months or 8 months பையனுக்கு ஆகும்போதே ஐ ஜாயின் பேக். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராமா மாதிரி தான் இருந்தது. லைக் எனக்கு ஏன்னா ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அது திருப்பி அகெயின் டே ஃபுல்லா இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்கிரீன். அது வந்து ஒரு பயங்கர கஷ்டமா, எப்படிதான் நாளை நான் ஓட்டுறது நகர்த்துறது அந்த மாதிரிதான் இருந்துச்சு. பட் ஓகே, எப்பயாச்சும் ஐ used to give around some half an hour or 1 hour for my screen time, scrolling time in my mobile. So அப்படி வந்து எதேச்சியா வந்து பார்த்ததுதான் ஹாப்பி மாமோட ஆட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கேக்குறதே வந்து ஆர் யூ ஒர்க்கிங் மதர் and you are not following this work life balance உங்களால அச்சீவ் பண்ண முடியுதா? உங்களோட நீங்க கேட்ட 6 கொஸ்டினுக்குமே எனக்கு எல்லாமே எஸ், ஆமா, இதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படிங்கறத என்னோட ஆன்சரா இருந்துச்சு. So immediately without any second thought I just registered for the webinar at that time. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெபினார் அட்டன் பண்ணும்போதும் ஓகே, அப்பயுமே எனக்கு 2 hours வந்து கண்டினியூஸா எனக்கு குழந்தைங்கள்ட்ட இருந்து ரிலீவ் ஆகி என்னால அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடவே தான் இருந்தேன். பட் somehow I locked myself into a room and attended that. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மெட்டர்னிட்டி முடிச்சுட்டு இந்த டெலிவரி போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் வந்துட்டு நான் பயங்கர பாத்தீங்கன்னா வெயிட் தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, மெயின் டிப்ரெஷன்னால. அப்போ வந்து நான் உங்க வெபினார்ல வந்து சொன்னேன், இந்த வீட்லயே வந்து நான் தான் ஐமே ஜைஜான்டிக் சைஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்னீங்க ஜைஜான்டிக்கா வந்து உருவத்துல இருக்கேன்னு, யூஆர் ஹேவிங் தட் ஜைஜான்டிக் சைஸ் ஆஃப் ஹார்ட் சோல் அப்படிங்கிற மாதிரி நினைங்க, யூ கம் அவுட் ஆஃப் தட் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுவே வந்து ஓகே, someone is there to pat me back. ஸோ அந்த மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 to 2 weeksலயே வந்து ஐ ஜாயின்ட் தி ஹப். ஸோ அதுக்கப்புறம் அந்த 5 days கிளாஸ், அது வந்து இட் வாஸ் ரியலி ரியலி ஆசம். அந்த ரைஸ் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்டில் எனக்கு இன்னும் அப்பப்போ எதுவும் நெகட்டிவா நம்ம பேசணும் அப்படின்னாலே தட் வில் கம் அவுட், ஜஸ்ட் கிராஸ் ஆயிட்டு போகும்.
ஓகே நம்ம வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நெகட்டிவிட்டியோட எஃபெக்ட் வந்து எப்படிலாம் இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியும் இப்போ. ஸோ எங்கனாலும் கான்ஷியஸா வந்து பேசணும். ம். அப்படிங்கிறது வந்து இட் டாட் மீ எ லெசன் Yeah. ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து ரியலி ஐ எம் ஃபீலிங் பிளெஸ்ட் டு பி இன்சைட் திஸ் கம்யூனிட்டி Superb. அப்படின்னு தான் சொல்லணும் ரம்யா. ரியலி ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ. லவ்லி லவ்லி. ஸோ நீங்க இப்போ மெயினா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் இஷ்யூஸ் இருந்தது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல. அண்ட் அது எப்படி ஷோ அப் ஆச்சு உங்க ஃபேமிலியில? நீங்க கத்துவீங்களா இல்ல வாட் வுட் யூ டூ கண்டிப்பா. அப்போ? எது எடுத்துட்டாலும் டென்ஷன் ஆயிருவேன். ம். டென்ஷன் ஆயிட்டு மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன் பசங்கள. ம். ம். பட் ஒரு லெவலுக்கு மேல என் பொறுமைய சோதிச்சாங்க அப்படின்னா, நான் எந்த லெவலுக்கு போவேன்னு எனக்கு தெரியாது. ரைட் ரைட் ரைட். அ ஸோ அப்படிதான் இருந்துச்சு. பசங்களை அடிக்கிறது, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறது, வெயிட், இதெல்லாம் ஐ திங்க் இப்போ காமன் ஆயிடுச்சு ஒரு மதருக்கு வந்து இஷ்யூஸ். ஸோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் ஆச்சு ஜாயின் பண்ணி நீங்க? 6 months நியர்லி ஆயிருக்குமா? இப்போ இல்ல நியர்லி 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் ஆக போகுது இப்போ. பியூட்டிஃபுல். ஐ ஜாயின் ஓகே. இன் மார்ச். மார்ச். ஸோ அதுக்கப்புறமே நான் வந்து நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ள. அதுதான் கேட்க பயங்கரமான வந்தேன். சேஞ்சஸ். உங்களோட டாப் 3 சேஞ்சஸ் சொல்ல முடியுமான்னு கேட்க வந்தேன். நீங்களே பதில் ஓகே. சொல்லிட்டீங்க. ஓகே. டாப் 3 சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப். அமேசிங். செல்ஃப் லவ் இன்க்ரீஸ்ட். அது வந்து கண் கூட எனக்கு தெரியுது. அப்புறம் வந்து சம் கன்சிஸ்டன்சி. ஸோ இதுதான் வந்து மெயின். ஏன்னா தோ நான் பார்த்தீங்கன்னா லைக் இயர்லியர் ஆல்சோ நான் வந்து இந்த வெயிட் ரிடக்ஷன் இதுலலாம் இருந்திருக்கேன். மீன்ஸ் ரொம்ப டிராஸ்டிக்கா வெயிட் ரிடக்ஷன் பண்ணுவேன். ஒரு 2-3 மந்த்ஸ்ல வந்து 20 கேஜிஸ் குறைச்ச காலம்லாம் இருக்கு. ஓ. திருப்பி பட் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வந்துருவேன். யாராச்சும் சொன்னா ஓகே நீ தான் என்ன எப்பனாலும் நினைச்சா குறைச்சிருவ. ஸோ யூ கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு. நாமே பாத்துக்கல. ஸோ நம்ம பாத்துக்கிட்டாதான் நம்ம வந்து குடும்பத்தை பாத்துக்க முடியும். அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுவும் இப்ப வந்து ஏஜ் ஜாஸ்தி ஆக ஆக நம்ம இப்பவே இப்படி இருக்கோம். நம்ம பசங்களுக்கு வந்து வயசாகும்போது நமக்கு அட்லீஸ்ட் அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்குமே நம்மளோட ஹெல்த்லாம் நம்ம நல்லா பாத்துக்கணும். அவங்கள டேக் கேர் பண்றதுக்காகவாவது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் மார்ச் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஓகே நம்ம ஹெல்த் கோல் எழுதினதுக்கு அப்புறம் ஓகே ஐ நீட் டு ரெடியூஸ் வெயிட் அப்படிங்கிறது நான் எழுதிட்டு இதை எப்படி அச்சீவ் பண்றது? ஏன்னா டைமிங் வந்து எனக்கு ஒத்து வராது. பையனை ஸ்கூலுக்கு கிளப்பணும், நானும் ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ அப்போ லாக் ஆஃப் ஹவர்ஸும் பார்த்தா ஈவினிங் லேட் ஈவினிங் இருக்கும். எப்படி என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து இதை வந்து எப்படியும் வந்து நமக்கு நாமே விட்டு கொடுக்க கூடாது. யூ நீட் டு அலாட் மீ டைம். அது வந்து கண்டிப்பா இருக்கணும். அது வந்து நீ தூக்கத்தை கொடுத்தாவது நீ வந்து மீ டைம் கொடுத்துக்கணும் அப்படிங்கறதுல நான் வந்து விட்டா எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்குவேன். அந்த மாதிரி ஆளு. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறமே எனக்கு தூக்கங்கிறது போச்சு. சோ ஓகே நீ வந்து ஒரு 4 மணி நேரம் தூங்குறியா, 5 மணி நேரம் தூங்குறியா, இன்னும் 1 மணி நேரத்தை குறைச்சுக்கோ. அந்த 1 மணி நேரத்தை வந்து யூஸ் இட் ஃபார் யூ அப்படிங்கிறத தான் வந்துட்டு போன ஏப்ரல்ல இருந்து ஐ ஸ்டார்டட் தட் கான்ஷியஸ்னஸ். ஏர்லியராகவே எந்திரிச்சு கோ ஃபார் அ வாக் அரவுண்ட் 45 மினிட்ஸ் டு 1 hour டெய்லி. ஸோ அப்புறம் வந்து ஒரு டயட் தனியா போவீங்களா? தனியா கூட ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் ஃப்ரெண்டு கூட வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டைமிங்ஸும் கிளாஷ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து வீட்லயே ஏர்லி மார்னிங் வீடு ஒரு 10 ஹவுசஸ் இருக்க அபார்ட்மெண்ட். ஸோ அது வந்து லென்த்தியா இருக்கும். ஸோ அதுலயே வந்து ஏர்லி மார்னிங் வாக் போயிருவேன். வேற யாரும் இல்ல. அந்த கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு இன்னமும் இருக்கு. நான் வந்து சரி ஓகே இந்த அந்த ஒரு வேகத்துல உத்வேகத்துல ஆரம்பிச்சுட்டு ஒரு 21 டேஸ் 1 மந்த் அந்த மாதிரி ஸ்டாப் ஆகாம டில் டேட் ஐ எம் கண்டினியூயிங். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் மை லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு நான் கன்சிஸ்டன்டா இருந்திருப்பேனா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஒரு 1 மந்த் ஓகே அதுக்கப்புறம் முடியல ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். தூக்கத்தை தவிர நமக்கு வேற என்ன வந்திருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இல்லாம
ஓகே நான் ஓகே யூ கேன் கிவ் யுவர் ஸ்லீப் ஃபார் கெட் யுவர் குட் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு ரம்யா. I think you're getting addicted to the me time that you're giving நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி Good, good, good. ஐ டோன்ட் தூக்கத்தை வாண்ட் விட டு அது வேஸ்ட் வந்து தட் செல்ஃப். சூப்பர் சூப்பர். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு அந்த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்னே நான் சொல்லுவேன், இந்த கன்சிஸ்டன்சி அண்ட் மீ டைம். இந்த ஒர்க், ஃபேமிலி, இது எல்லாத்துக்கும் நடுவுல டைம் இல்லைன்னு சொல்லி தான் இங்க வந்தீங்க. ஆனா யாரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கொடுக்கல. உங்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான் ஹாப்பி மாம்குள்ள வந்ததுக்கு அப்புறமும். அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நவ் ஹவு டு யூ ஃபைண்ட் டைம் ஃபார் யோர் செல்ஃப்? த சேம் ஒர்க் யூ ஆர் டூயிங் இல்லையா? எக்ஸாக்ட்லி அதே தான் பண்றீங்க, பட் ஹவு? ஆமா, ஏன்னா நான் வந்து ஒரு டைம் உங்ககிட்ட பேசும்போது சொல்லியிருக்கேன், நான் வந்து எனக்கு இந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸா இருக்கு, நான் காலையில எந்திரிச்ச உடனே வந்து என்னால அன்னைக்கான டே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால ஸ்டார்ட் பண்ண முடியல, அந்த டே ஃபுல்லாவே ட்ரௌசியா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்க எனக்கு அதை சொல்யூஷன் கொடுத்தீங்க. லைக் நீங்க எந்திரிக்கும் போதே அதை நினைக்காதீங்க. எவ்வளவுதான் கம்மியா நம்ம தூங்கி எந்திரிச்சிருந்தாலும் ஐ ஃபீல் ஃப்ரெஷ், வந்து ஐ பிளஸ் டு பி ஹியர் இன் திஸ் டே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ ஃப்ரம் தட் டே ஆன்வர்ட்ஸ் ஐ ஸ்டார்டட் திங்கிங் இன் தட் வே. ஸோ ஓகே, நமக்கு வந்து இவ்வளோ நேரம் கிடைச்சிருக்கு, ஸோ இன்னைக்கு டேல நமக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா வி கேன் டேக் ரெஸ்ட் அண்ட் கிவ் ரெஸ்ட் டு அவர் பாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் மெயினா வந்து மைண்ட் செட் சேஞ்ச் வந்து இட் ஹேப்பன் டு மீ. That is a really great thing happened after coming over here. பாத்தீங்கன்னா என்னோட விஷன் போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட 4-5 ஐட்டம் டிக் ஆயிருச்சு 2023ல. ஒண்ணு வந்து பசங்க அவங்களே சாப்பிடுறது. ஸோ நான் இப்ப வந்து நானே ஃபோர்ஸ் பண்ணி, நான் இப்ப வந்து அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. நான் ஊட்டுறேன் அப்படின்னா கூட, இல்லம்மா நானே சாப்பிட்டுறேன், நீங்க வேண்டாம். எல்டர் ஒன் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது மார்ச்ல, எங்கர் ஒன் 2.5 இயர்ஸ் ஆகுது. அவனே வந்து இப்போ வந்து நானே ஊட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால இப்ப நான் ஓகே யூ கேரி ஆன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா ஏர்லி டு பெட், அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. ஏன்னா பசங்க வந்து 10 o'clock 11 o'clock வரைக்கும் கூட தூங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வச்சு நான் தூங்குறதுக்கு மிட் நைட் ஆயிரும், திருப்பி ஒரு 2-3 ஹவர்ஸ்ல எந்திரிக்கிற மாதிரி ஆயிரும். சோ அது வந்து ஒரு பெரிய பேரியரா இருந்துச்சு. இப்போ வந்து நான் அது வந்து ஆக்சுவலா விஷன் போர்ட்ல ஸ்டிக் பண்ணியிருக்கேன், அந்த ஏர்லி பெட்டுங்கிறத வந்து. சோ அது வந்து அவங்க கிட்ட சொல்லி நவ் ஃபர்ஸ்ட் கேஸ் 9:30. வாவ், ஏர்லியர் வந்து ஆமா மினிமம் 8:30, worst கேஸ் இஸ் 9:30. சோ இப்போ வந்து என்னன்னா எனக்கு அதனால என்ன பெனிஃபிட்னா, நான் காலையில எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் சேவ் ஆகுது. இல்லைன்னா வந்து பையன் எந்திரிச்சிட்டானாலும் அவனை போய் நான் ஒரு 10 நிமிஷம் எழுப்பணும், பெட்ல இருந்து எழுப்பி விடணும். குளிச்சிருவான், பட் எழுப்புறதுக்கு டைம் ஆகும். அவனை கொஞ்சி எல்லாமே பேம்பர் பண்ணி எழுப்பணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நான் எந்திரிச்சு வாக்கிங் முடிச்சுட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அவனே அம்மா எந்திரிச்சு வந்துட்டேன், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து அதுல ஈஸியா கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுதான் சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் ரிடக்ஷன், நியர்லி 13 to 14 kgs ஐ ரெடியூஸ்ட். இனிஷியலா எவ்வளவு நாள் அதையும் சொல்லிடுங்க. அது வந்து ஒரு 3 months தான், 3 to 4 months தான் ஹார்ட் டைம். அதுக்கப்புறம் வந்து இப்ப அது மெயின்டைன் ஆகுது கன்சிஸ்டன்டா ஸ்டில். அதுக்கப்புறம் அதான் இந்த கன்சிஸ்டன்சில வாக்கிங் போறதுனால இட் இஸ் கெட்டிங் மெயின்டைன்ட். மேபி if I put more effort can reduce still, though I'm attaining என்ன சொல்றது, wish to attain my ideal weight. yes very soon. சோ அப்படிதான் போகுது ரம்யா. சோ இது வந்து ரொம்ப என்ன பண்ணீங்க உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு? என்ன பண்ணீங்க வெயிட் லாஸ் ஜர்னிக்கு? லைக் ஃபர்ஸ்ட் என்னோட இது வாக்கிங் ஒண்ணு, அடுத்து டயட் சூஸ் பண்ணேன், அந்த ஒயிட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரிமூவிங் ஃப்ரம் மை ஃபுட் மெனு அந்த மாதிரி பண்ணேன். அண்ட் தென் ஒன் அதர் மெயின் திங் வாஸ் ஷெட்டிங் மை இன்செக்யூரிட்டிஸ். ஆமா, இந்த பயம் தயக்கம் அதெல்லாம் வந்து
நவ் ஐ எம் கம்மிங் அவுட் ஆஃப் இட். ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது, ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஐ திங்க் நம்ம நிறைய இதை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ்னா கண்டிப்பா. யூ ஹேவ் டு ஷெட் யுவர் இன்செக்யூரிட்டிஸ் அப்படின்னு. And ஆமா. you are a living example for it. Thank you Thank you. so Thank much. you. Thank you, Samya. இந்த ஹாப்பி மாம் ஹப்ல சேர்ந்து இந்த 9 monthsல உங்களோட மிகப்பெரிய லேர்னிங்ஸ்னா நீங்க எதை, டாப் 3 லேர்னிங்ஸ்னா எதை சொல்லுவீங்க? லேர்னிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் மைண்ட் செட், அடுத்து வந்து ஜேர்னலிங், அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விஷன் போர்டு. ஸோ Super. ஜேர்னலிங் வந்து ஐ ஸ்டார்டட், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் அப்பப்போ கேப் விட்டுருவேன். பட் நவ் இந்த 2024ல இருந்து ஐ எம் ரைட்டிங் இட் ரெகுலர்லி. ஈவன் ஐ ப்ராக்டிஸ்ட் மை சன் டு ரைட். Elder one wow. is writing affirmations and Ho'oponopono. So I'm feeling great for that. Super, I'm super. also making him to come up along with me. Super. That's the best thing that a mother can do. Yeah. Yeah. So இப்போ இந்த இது என்ன டூல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம கம்யூனிட்டில இருக்கிற கோர்சஸ், கோச்சிங், இந்த மாதிரி எது வாட் ஹெல்ப் யூ த மோஸ்ட் இன் திஸ் 10 months நீங்க நினைக்கிறீங்க? First thing is community itself is the first Yes. one. ஓகே. அப்புறம் வந்து வை பிகாஸ் என்ன தேவைனாலும் யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான் போடுவோம். சொல்யூஷன்ஸ் வந்து இட்ஸ் ஃப்ளோ லைக் எனிதிங். Yes. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் திங் இஸ் ஹடல் கால். ஸோ நமக்கு வந்து என்ன பிரச்சனையோ நம்ம சொல்றோம் சொல்லல அடுத்த விஷயம், அடுத்தவங்க சொல்றதுல இருந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் கண்டிப்பா. அது அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் விஷன் போர்டு இஸ் த ஒன் திங். பிகாஸ் நான் வந்து நினைச்சிட்டே இருப்பேன், பட் அது வந்து ஆக்ஷன்ல இறங்கி பிரிண்ட் எடுத்து என்னோட ஒர்க் டேபிளுக்கு முன்னாடி ஓட்டி, ஸோ வென் எவர் ஐ லுக்கிங் அப் ஃப்ரம் மை லேப்டாப் ஐ எம் ஜஸ்ட் சீயிங் தட் விஷன் போர்ட். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி அதர் tool that is making myself here now. Super. Lovely, lovely. So amazed to see. அதாவது நீங்க மட்டும் மாறாம உங்களோட ஃபேமிலிக்கும் நீங்க இதை பாஸ் ஆன் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, உங்களோட பேசின அந்த 1-to-1 ஞாபகம் இருக்கு. அப்போ இருந்த சரண்யா வந்து பேக் ஆர்டர்ல வந்து ஒரு இது கொடுத்துட்டு இருந்தாங்க, கெரியருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் பசங்க, அப்புறம் நீங்க ரிலேஷன்ஷிப் பத்தி பேசினீங்களான்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு ரிலேஷன்ஷிப்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்ன மாதிரிதான் எனக்கு ஞாபகம். அப்புறம் ஹெல்த் எல்லாம் எங்கேயோ தூத்துக்குடி பக்கம், திருநெல்வேலி பக்கம் கிடக்கும். நான் பேசின சரண்யா 10 மாசம் முன்னாடி வந்து அதுதான் நிலைமை. பட் இன்னைக்கு நான் பேசுற சரண்யா வந்து மீ டைம், மை ஹெல்த், ஐ கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு, அப்படியே ரோல் ரிவர்சல். She gave importance to health and physical health and mental health, and everything fell in place ன்னு நினைக்கிறேன்ல. எக்ஸாக்ட்லி ரம்யா, எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து ஸ்டில் என்னோட பிஎம்பி சர்டிபிகேஷன் முடிக்கணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கோல்ஸ். பட் ஓகே, ஃபர்ஸ்ட் இத நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து செட் ஆயிட்டோம்னா வந்து we can prepare any time அப்படிங்கிற மாதிரி தான். பட் though it is in my list, still not started preparing for that. Good. Okay, நம்ம so first now I think பண்ணிட்டோம்னா you know to prioritize. எது ரொம்ப முக்கியம், எது வந்து செகண்ட் முக்கியம், முக்கியம்தான் ஆனா செகண்ட் முக்கியம் அப்படின்ற அந்த ப்ரையாரிட்டியை கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். I'm super proud of you for that. Super amazing. And yeah, so how are you able to balance work and life? ஓகே, நவ் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட மைண்ட் செட் மாறினாலயா என்னன்னு தெரியல, எவ்ரிதிங் fell into place now into a new project also, which is yeah, easy and work time வந்து it is okay. Earlier it was like late night and all, now it is kind of 9 to 5. So okay, it's I can able to spend some time with my family in the evening. So lovely, I'm feeling so அதையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, அத அச்சீவ்மென்ட் சொல்லவே இல்லையே. எக்ஸாக்ட்லி, பட் கரியர் வந்து லாஸ்ட் லீஸ்ட்ல இருந்தனால. ஓகே ஓகே, அமேசிங். so it's a very nice thing that you know நம்ம வந்து நீங்க நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா you're a living example of, நான் ஒரு விஷயம் நினைச்சேன் அப்படின்னா எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சா மட்டும் போறோம், எல்லாமே எனக்கு அலைன் ஆயிரும்.
அப்படிங்கிறதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நான் உங்களை பாக்குறேன். தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் இட் வித் அதர்ஸ். ஏன்னா நிறைய மதர்ஸ் வந்து எனக்கு டைம் இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, என்னால முடியாது. 10 மாசம் முன்னாடி இருந்த சரண்யா மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஐ ஸ்டில் லிசன் டு தட். ஏன்னா நீங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன், இல்ல ரம்யா நீங்க சொல்றீங்க எனக்கு லீவ் எல்லாம் கிடைக்காது, எனக்கு அதெல்லாம் கிடைக்காது, எனக்கு இதெல்லாம் முடியாது, என் ஒர்க் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்த சரண்யா இப்போ என்னால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க மாறிட்டீங்கன்னா நத்திங் சேஞ்ச்ட். அதே ஆஃபீஸ் தான், அதே பசங்க தான், அதே ஹஸ்பண்ட் தான். பட் வாட் ஹஸ் சேஞ்ச்ட் இஸ் இன் யுவர் மைண்ட் அப்படிங்கறது வந்து தேங்க்யூ ஃபார் ஷேரிங் இட் வித் அதர் மதர்ஸ் அண்ட் அதர் என்டையர் பப்ளிக். இத பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ and congratulations for receiving the Happy Mom Award and wishing you most and more, and very very soon we wish to award you with Loving Mom and Queen Mom as well. Yeah, I'm expecting that as soon as possible. I'm changing my way of caring and everything. So I'm also expecting I can get as soon as possible. Lovely. I think இதுதான் இந்த ஹாப்பி மாம்க்கு தான் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் everything will fall in place very quickly. And all the best to you. And thank you so much for showing up, for nominating yourself for this award. And God bless you with the most abundant health, wealth, and happiness to you and your family. Thank you so much, Ramya. Actually, Anita வந்து டிசம்பர்ல இது இனிஷியேட் பண்ணாங்க இன்டர்வியூக்கு. பட் எனக்கு வந்து டைம் இல்ல, மீட்டிங் இருக்கு, வெக்கேஷன் போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டே வந்தேன். Now this is the divine time I got. ரிட்ரீட்க்கு அப்புறம் boost up. And also this is the first interview of this year நினைக்கிறேன் உங்களுக்கு. Oh yes. So new version of you தான் வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னு இருந்திருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்லி. அப்ப வந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நினைச்சேன், லைக் என்ன சொல்றதுன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஏதோ போட்டோ காப்பிக்காக அவசரமா காலையில ஒரு 7:30க்கு போய் போட்டோ காப்பி எடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட எடுத்துட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டேன். ஈவினிங்கா இல்ல அடுத்த நாளான்னு தெரியல, அந்த அக்கா கூப்பிட்டு வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. அக்கா எதுக்குங்கக்கா தேங்க்ஸ் சொல்றீங்கன்னு. இல்லடா நேத்து நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் எடுத்த, நேத்து வந்து இது நாள் வரைக்கும் இல்லாம நேத்து வந்து பயங்கரமா வந்து எனக்கு அடிப்பொலி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் அனிதாட்ட பேசும்போது, ஓ நம்ம தான் இப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறோம், ரம்யா will interview many more this year. Oh, thank you so much. ஹாப்பி மாம் இன்டர்வியூ கல்லா கட்ட போகுது அப்போ. எக்ஸாக்ட்லி. அததான் சொல்ல நினைச்சேன். குட். தேங்க் யூ சோ மச். மத்த மதர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? ஹாப்பி மாம் பத்தி ஒரு வார்த்தைனா என்ன சொல்லுவீங்க? ஹாப்பி மாம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு அம்மா வீடு. கேன் ஷேர் எனிதிங் வித் எவ்ரிஒன். அதனால ஓப்பனா வந்து பேசலாம். நோ ஷை, shameless, careless and fearless. Lovely. Open. So மத்த மதர்ஸ்க்கு வந்து okay, don't be like the way you are now. Means உங்களுக்குள்ளேயே உங்களை பூட்டி வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம just open up பண்ணுங்க, உங்களோட மைண்ட் செட்டை மாத்துங்க. If you are not able to do, come and join us. We will change you. Thank you so much. And for the viewers here, மக்களே இதுதான், அதாவது நீங்க வந்து இவங்க கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணுங்க. இந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, கம் அண்ட் ஜாயின் அஸ், we will change you அப்படின்னு. ஹாப்பி மாம் ஹப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் தட் நான் வந்து ஒரு 4 ஸ்டெப்பு முன்னாடி இருக்கேன் கம்பேர் டு ஆல் த மெம்பர்ஸ் தட் ஆர் தேர் வித் அஸ். பட் இந்த ஹாப்பி மாம் ஹப் இஸ் டோட்டலி ஐ எம் பிளெஸ்ட் வித் members who support us in this journey and they say like we will help you, right? எப்பயுமே ரம்யா அவங்களை ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் we will help you and this community together will actually rise and help others rise. அதாவது grow together அப்படின்னு சொல்லுவாங்க. as and when ஒரு மதர் grow ஆனாங்கன்னா கூடவே அவங்க பின்னாடி இருக்கிற 2 மதரையும் இழுத்துட்டு மேல வர்றதுதான் ஹாப்பி மாம் ஹப். this is a place where we grow as a mother and we help other mothers grow. So if you are called
இஃப் யூ ஆர் உங்களுக்கு இன்ட்யூட்டிவா எனக்கு இது மாதிரி ஒரு இடம் தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ கான்டாக்ட் அஸ் அண்ட் வி வில் பி வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ வித் ஓப்பன் ஆர்ம்ஸ் டு சப்போர்ட் யூ, டு சியர் யூ, டு பி தேர் ஃபார் யூ அண்ட் டு டெல் யூ உன்னால முடியும் வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறதுக்கு இது ஒரு ஒரு கம்யூனிட்டியா நாங்க இட்ஸ் ஹாப்பி மாம் ஹப் இஸ் நாட் ஜஸ்ட் அ கம்யூனிட்டி பட் இட்ஸ் அ மூவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஜாயின் our மூவ்மெண்ட் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் அண்ட் சேஞ்ச் யுவர் ஃபேமிலி is what we want to tell you. இன்னொரு ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை தேங்க்யூ, பை. Thank you so much, Saranya, for showing up. Thank you.